அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் நாம் வாசிக்கும்போது ஏனோக்கை பற்றி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று அந்த பகுதியிலே 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஏனோக்கினுடைய வாழ்க்கை தேவனோடு இணைந்து இருந்தது. தேவனை அறிந்தவனாயிருந்தான். தேவனோடு அவன் சம்பாஷிக்கிறவனாயிருந்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆழமான ஒரு தொடர்பு அவனுக்கும் தேவனுக்கும் இருந்தது. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான். இப்போ வேதாகமத்திலே தேவனோடு நடந்தான், சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி ஏனோக்கையும் நோவாவையும் பற்றி நாம் வாசிக்கிறோம். இப்போ இவங்க 2 பேருமே எப்படின்னா, ஒரு பாவம் நிறைந்த சூழ்நிலையில், தீமையான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம் தேவனோடு நடக்க பழக வேண்டும், தேவனோடு வாழ பழக வேண்டும், தேவனோடு பேச பழக வேண்டும். இந்த மெத்துசலா பிறந்த பின் அதில் பார்க்கிறோம், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானாம். ஸோ இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ, அந்த பிரேக் த்ரூ நமக்கும் வேணும். இதில் 2 உண்மை நம்ம பார்க்குறோம். ஆரம்பம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதில் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பது தான் அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் கடைசி வரை தேவனுக்கு உண்மையாக இருந்தான். யோசேப்பு தன்னுடைய கடைசி வரைக்கும் தேவனுக்கு உண்மையாக இருந்தான். தேவன் அவன் செய்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஏனோக்கு மரித்து போகலை, தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றான். அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு நடக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் வீணாகாது. நம்முடைய நம்பிக்கை அது உண்மையானதாக இருக்கும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று பார்த்தாலும் ஒரு பக்கத்தில் அவன் ஒரு தீர்க்கதரிசி. யூதா புஸ்தகம் 14:15 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய வருகை குறித்து முன்னறிவித்த ஒரு தீர்க்கதரிசி. தேவனோடு நடப்பது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த தலைமுறையிலும் நாம் தேவனோடு நடக்கலாம். பாவம் அதிகமாக இருக்கிற சூழ்நிலையிலும் நாம் தேவனோடு நடக்கலாம். இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாவத்தில் இருந்தாலும் நாம் தேவனோடு நடக்கலாம். ஏனோக்கு எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தானோ அதே போல் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. தொடர்ந்து ஆண்டவரோடு நடப்பதற்கு பிரயாசப்படுங்க. தேவனை பிரியப்படுத்துங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் ஏனோக்கை போல அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, நாங்கள் ஏனோக்கை போல உம்மோடு சஞ்சரிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தோடு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி, இந்த உலகத்தின் காரியங்களில் சிக்குண்டு இழுக்கப்பட்டு விடாதபடி உம்மோடு சஞ்சரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனோக்கை போல உலகத்தோடு நம்ம ஒன்றிணைந்து போய்விடாதபடி தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தி நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். God bless you.